எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். இன்றைக்கி என்ன தகவல் பார்க்கலான்னா, நம்ம மல்பெரி வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு அடி ஸ்க்ராப் வெட்டுவோம் இல்லையா, அதை வெட்டிட்டு உடனே ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே தண்ணி விட்ருங்க. 1 வாரம் 2 வாரம் இடைவெளி விட்டிங்கன்னா நறுக்கி செடி இறந்து போகுது. இது நம்ம பார்க்குறது வந்து ஏற்கனவே மண்டிங்க வெட்டிட்டு ஒரு 2 வாரம் தண்ணியை விடல, அதனால் இடையில் ஒரு செடிங்க காஞ்சி போச்சு. ஓகேவா? இந்த மாதிரி மண்டிங்க வெட்டிட்டு உடனே தண்ணி விட்ருங்க, இல்லைன்னா நிறைய செடிங்க வந்து காஞ்சி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கையில் வெட்டுறோன்னா கட்டாயம் 3வது நாளே வந்து தண்ணி விட்டணும். இந்த மாதிரி மிஷினில் வெட்டினா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். கையில் வெட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா வேரில் விட்டுக்குது. வேரில் ஏற்படுறதுனால டக்குன்னு சீக்கிரமாக காஞ்சி போகுது. அங்கேருந்து ஒரு பச்சையும் வந்து துளுத்து வர்றது ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்குது. தண்ணி விடக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் மண்டை வெட்டுங்க. மண்டை வெட்டிட்டு ஒரு வாரம் 3 நாள் கழிச்சு விடலாம் அப்படின்றது வந்து ரொம்ப இதாகுது. குளிர்காலத்தில் மழை காலத்தில் ஓகே. இப்போ வந்து சம்மர் சீசன்னால் அதிகப்படியான வெயில் இருக்குது. நம்ம வெட்டி விட்டோம்னா வேரில் வந்துடுது அந்த மண்டிங்கில். அதனால் சீக்கிரமாக காஞ்சி போகுது. அந்த சைடில் வர பக்க காலிங்களும் துளிர் விடாமல் இறந்து போகுது. இந்த தகவல் பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுங்க. நீங்கள் கற்றுக்கின தகவலை அடுத்த விவசாயிகளுக்கு சொல்லித்தாங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர். என்றும் நம்ம